சுகர் புண்ணா? கால்களை எடுக்கணும்னு சொல்கிறாங்களா? குழி புண்ணாயிட்டுக்குதா? கவலை விடுங்க. விரல்களையும் கால்களையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த தைலத்தை பயன்படுத்தும் போது அருமையாக ஒரு மாதத்தில் நல்ல மாற்றம் கொடுக்கக்கூடிய அருமையான தைலங்க. வெரிகோஸ் புண்ணாகட்டும், படுக்கை புண்ணாகட்டும், ஆறாத புண்ணாக இருக்கட்டும், இவை அனைத்துக்குமே ஒரே தைலம். அது எந்த தைலம், என்னென்ன மூலிகை சேருது, எப்படி பயன்படுத்தணும், வாங்க பார்க்கலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். ஆறாத புண்ணு, சுகர் புண்ணு, வெரிகோஸ்னால ஏற்பட்ட புண்ணு, படுக்கை புண்ணு, இவைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு தைலம் மூலியமாக மூலிகைகளை கொண்டு காய்ச்சி எடுக்கப்பட்ட ஒரு தைலத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். நாமளும் காசிக்கலாம், பயன்படுத்தலாம். நேர்களே, நீக்கி அந்த 10 மூலிகையில் இது ஒரு மூலிகை தாங்க. இந்த தைலத்தில் ஒரு 10க்குனா மேற்பட்ட மூலிகைகளை சேருங்க. அதில் ஒன்று தான் நம்ம இங்கே பார்த்து கொண்டு இருக்குது, மான் செவி கள்ளி. இந்த மான் செவி கள்ளி இந்த புண்களை ஆத்துறது மாத்திரம் இல்லை, பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாமே இது மருந்தாக முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போவும் வேத மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு தான் வராங்க. இன்னைக்கு இந்த மான் செவி கல்லியை நாம் இந்த ஆறாத புண்ணு, வெரிகோஸ் புண்ணு, படுக்கை புண்ணு, சுகர் புண்ணு, இவைகளுக்கு எப்படி இதை பயன்படுத்தும் அப்படி இந்த மூலிகை எப்படி நம்ம சேர்க்கணும்னாக்கா, இந்த இலைகளை எடுப்போங்க. இது எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பால் வருங்க. இந்த பால் கண்ணில் விழுந்தாக்கா சிலப்போ ரொம்ப கண்ணுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு மூலிகை தாங்க இது. இந்த இலைகளை எடுப்போம். நம்ம இலைகளை எடுத்து அதை அரைச்சி நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சவுங்க. இந்த ஒரு சுகர் புண் தைலம், ஆறாத புண் தைலம், வெரிகோஸ் புண்ணு தைலம், படுக்கை புண் தைலம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே கூட செய்யலாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்கிறேன் பாருங்கள். சில மூலிகையில் சொல்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மூலிகையில் என்னென்ன சேர்த்து இந்த தைலத்தில் பார்க்கும்போது சிவனார் வேம்பு சேருங்க. 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வேப்ப மரத்தினுடைய வேர்பட்டை, அதே போல் சந்தான கருணை என்று சொல்லக்கூடிய சதை ஒட்டி மூலிகை, இது போன்ற மூலிகைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெயில் இவைகளெல்லாம் போட்டு நாம் கொதி மூலியமாக எண்ணெய் காய்ச்சி பக்குவமாக எடுத்துட்டோம்னாக்கா அருமையாக நான் சொன்ன எவ்வளோ நாள்பட்ட சுகர் புண்ணாக இருக்கட்டும், படுக்கை புண்ணாக இருக்கட்டும், ஆறாத புண்ணாக இருக்கட்டும், வெட்டுக்காயம் ஆறாத புண்ணாக இருக்கட்டும், அடிபட்டு வீழ்ந்த ஆறாத புண்ணாக இருக்கட்டும், அதே மாதிரி வெரிகோஸ் புண்ணாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் அற்புதமாக ஒரு மாதத்திலே நல்ல மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம். அதே மாதிரி புண்ணுகள், சுகர் புண்ணு இருந்துச்சு, கால் அதில் நீர் வருது, சீழ் வருது, அதில் பூச்சிகள் எல்லாம் தென்படுது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர்கள் நோய்கள் கேட்ட வண்ணமாக நாம் என்ன பண்ணணும், ஒரு 3 மாதம் கொடுக்கும்போது கால்களே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அருமையாக இந்த தைலம் போட்டுட்டு வரும்போது சுத்தமாக உங்களுக்கு எப்படி கால் வந்துச்சோ அதே மாதிரி கால் வந்துடுங்க. இது கூட ஒரு சூர்ணம் ஒன்று கொடுப்பேங்க. அந்த சூர்ணம் எதுக்குன்னு சொன்னாக்கா, அந்த சூர்ணத்தை ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அந்த புண்ணை கழுவிடுங்க. அந்த கஷாயத்தில் கழுவி எடுத்து ஆற வச்சுட்டு தொடச்சிட்டு இந்த தைலம் போட்டுட்டு வந்தீங்கன்னா அற்புதமாக ஒரு மாதத்திலே நல்ல மாற்றத்துக்கு வந்துடுங்க. படுக்கை புண்ணுனா 5 நாளில் நல்லா மாற்றங்க. பயன்படுத்தி பாருங்க. நன்றி, வணக்கம்.